முதல்ல அவ யார் என் தொழிலாளி மேல கை வைக்கிறதுக்கு? அவளுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது யாரு? ஓஹோ, ஒருவேளை நீங்க உன் பேச்சு கேட்கலன்னா எவனை வேணா அடிச்சுக்கோன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கீங்களா இவள? ஏய், நான் உன்கிட்ட பேச வரல, நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் இங்க பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வேணும்னு நடக்கல, எதேச்சியா நடந்தது. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனிக்கும் அர்ச்சனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அர்ச்சனா ஒரு முன்னாள் அமைச்சரோட பொண்ணு. இந்த கம்பெனிக்கு அவளுக்கும் நேரடியா எந்த தொடர்பும் இல்ல. கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக வந்திருக்கான். அதான் சொல்றேன், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. இதுக்கு மேல இதை பெருசாக்க வேண்டாம். ஏன் இவ வரதுக்கு முன்னாடி கம்பெனி என்ன அண்டர் கிரவுண்ட்லயா இருந்துச்சு? ஆமா, இவ அப்படி எத்தனை கம்பெனிய டாப்ல தூக்கி வச்சிருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சரி, உங்க எல்லார் பக்கமும் நியாயம் இருக்கு. அவ அடிச்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன், நான் அஷூரன்ஸ் கொடுக்கறேன். போதுமா? இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. அது எப்படி மேடம் விட முடியும்? முதல்ல அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என்ன, அவ என்னோட கெஸ்ட், அவளை மன்னிப்பு கேட்க சொன்னா அது எனக்கு தான் அசிங்கம். வேணா அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? அடேங்க அப்பா, அர்ச்சனாவுக்காக அத்தையே மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றாங்களே. எப்படி 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 எப்படி? அவ அடிப்பா, நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா? இது நல்ல கதையா இருக்கே. இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அடிச்சவ அவ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? அர்ச்சனா, இங்க பாரு, வேற வழியே இல்ல. நீ பேசாம மன்னிப்பு கேட்டுற. என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் இவங்க கிட்ட? நோ ஆண்டி. புரிஞ்சுக்கோ, பார்த்தல்ல, இல்லைன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். என்ன ஒரு சாரி தானே, கேட்டு சீக்கிரம்.